வணக்கம். ஜூன் 29ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று வெள்ளிக்கிழமை நிஃப்டி 0.14% குறைவாக ரெட்ல க்ளோஸ் ஆகியிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 20,606 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 20,629 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 23 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 20,973 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 14,315 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 6,658 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். வரப்போகிற பட்ஜெட்டில் அரசு கைவசம் இருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த முடிவை எடுப்பாங்க பட்ஜெட்லன்றது சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது IRFC, NFL, RCF, மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸில் இருக்கக்கூடிய ஷேர்ஸில் சிலதை அரசு விற்பனை செய்வதற்கு முடிவு எடுப்பாங்கன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. வரப்போகிற பட்ஜெட்டில் அப்பேரல் இண்டஸ்ட்ரிக்கு ஏதுவாக முடிவுகள் அரசு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக 2 விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. முதலாவதாக நேஷனல் டெக்ஸ்டைல் ஃபண்டை அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது டாக்ஸை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது முற்றிலுமாக விலக்குவதற்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த வரி குறித்து பேசுகிறாங்கன்னா, இம்போர்ட்டட் ஆர்கானிக் காட்டன் மற்றும் லாங் ஸ்டேபிள் காட்டனுக்கான பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டியை முற்றிலுமாக அகற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்குது, அல்லது குறைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போதைக்கு 5% இருக்குது டாக்ஸ். அதற்கு அது முற்றிலுமா அவங்க எடுத்துருவாங்க அல்லது குறைப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இரண்டுமே இம்போர்ட்டட் ஆர்கானிக் காட்டன் மற்றும் லாங் ஸ்டேபிள் காட்டன் அப்பேரல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு முக்கியமான ரா மெட்டீரியலாக இருக்கு. இதனால் பயன்பெறும் ஸ்டாக்ஸ் எவை, அதுவும் அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ், SP அப்பேரல்ஸ், அரவிந்த் மற்றும் வெல்ஸ்பன் இந்தியா. ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் குறித்தான அப்டேட் ஃபார்மா செக்டரில் புதிதாக அரசு அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது டைப் 2 டயபெட்டிஸ் மற்றும் ஒபிசிட்டி சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய GLP-1 இந்தியாவில் உற்பத்தி செய்வதற்காகத்தான் இந்த ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீமை அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த ஸ்டாக்ஸ் இந்த பிஸ்னஸில் இருக்கிறாங்க? சன் ஃபார்மா, சிப்லா மற்றும் லூபென். தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோலில் இருந்து. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் புது மைல்கல்லை எட்டியிருக்கிறாங்க. இந்தியாவில் முதலாவது ஸ்டாக் 21 லட்சம் கோடிகள் மார்க்கெட் கேபிடலைசேஷனை கடப்பது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் முதல் கம்பெனி. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கு. இந்த ஆண்டு இதுவரைக்கும் 20% அதிகரிச்சிருக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ். 35 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுத்துருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. அதில் 28 பேர் பை ரெக்கமெண்டேஷனும், 5 பேர் ஹோல்டு ரெக்கமெண்டேஷனும், 2 பேர் செல் ரெக்கமெண்டேஷனும் வழங்கியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க் அவங்களுடைய புது கிளையை திறக்கிறாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில். ஆலம்பிக் ஃபார்மா தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. இன்ஃப்ளமேட்டரி லீஷன் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆலம்பிக் ஃபார்மா. இன்ஃபோசிஸ் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். இன்ஃபோசிஸுடைய மற்றொரு நிறுவனம் தான் இன்ஃபோசிஸ் BPM. அவங்களுடைய 2வது ஆஃபீஸை போர்த்தோரிக்கோவில் திறந்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க NDTV ப்ராஃபிட்டில். இதற்காக அவங்க செய்திருக்கக்கூடிய முதலீடு $2 லட்சம். AVI பாலிமர்ஸ் செபிக்கு ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. செபி கேள்வி கேட்டிருந்துருக்காங்க. சில யூடியூப் வீடியோஸ் குறித்தான கேள்வி தான் கேட்டிருக்கிறாங்க. செபி என்ன இருந்தது அந்த யூடியூப் வீடியோவில் அப்படின்றது தெரியலைங்க. ஆனால் இவங்க பதில் கொடுத்துருக்காங்க AVI பாலிமர்ஸ் செபிக்கு. அந்த பதிலிருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அந்த யூடியூப் வீடியோஸில் என்னென்ன இருந்தது அப்படின்னு. என்ன பதில் கொடுத்துருக்காங்க? 3 பதில் கொடுத்துருக்காங்க AVI பாலிமர்ஸ். ஒன்று, எந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸும் கம்பெனி கைவசம் கிடையாது. குறிப்பாக ரஷ்யாக்கான 5000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர்ஸ் கிடையாதுன்ற விளக்கம் கொடுத்துருக்காங்க. இரண்டாவது, அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் பட்டியலில் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலான்ற பேரோ அமிதாப் பச்சன்ற பேரோ கிடையாதுன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. மூன்றாவது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியும் அவங்களுடைய இன்வெஸ்டராக கிடையாதுன்ற விளக்கமும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அந்த யூடியூப் வீடியோஸில் சொல்லியிருந்திருப்பாங்கன்றது புரிந்து கொள்ள முடியுது. இதற்கு இப்போ AVI பாலிமர்ஸ் விளக்கம் கொடுத்துருக்காங்க செபிக்கு. செபி தான் கேட்டிருந்தாங்க விளக்கத்திற்கு.
வோடஃபோன் ஐடியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், அவங்களும் டேரிஃபை உயர்த்தி இருக்கிறாங்க. முதல்ல ஜியோ உயர்த்தினாங்க, அதுக்கப்புறம் ஏர்டெல் உயர்த்தினாங்க, இப்போ வோடஃபோன் ஐடியாவும் உயர்த்தி இருக்கிறாங்க. ப்ரீபெய்ட் போஸ்ட்பெய்ட் இரண்டுமே சராசரியாக 10லிருந்து 21% உயர்த்தி இருக்கிறாங்க அவங்களுடைய டேரிஃபை. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த மற்றொரு அப்டேட் என்னென்னா, டெலிகாம் ஸ்டாக்ஸ் இந்த டேரிஃபை உயர்த்தினதால பயன்பெறுவாங்க. குறிப்பாக அவங்களுடைய ARPU ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் அதிகரிக்கும். ஏர்டெல் முன்னவே அவங்களுடைய தலைவர் சொல்லியிருந்தது ARPU வந்து 300க்கு மேலே வரணும் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 200 பக்கத்தில் இருந்துகிட்டு இருக்கு ஏர்டெலுக்கு. ஆனால் பெரும்பாலும் யார் பயன்பெறுவாங்க? வோடஃபோன் ஐடியா தான் பெரும்பாலும் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு வல்லுநர்கள் கருதுறாங்க. இந்த ARPU ஏர்டெலுக்கு 209 ரூபாயாக இருந்தது போன ஆண்டு Q4ல். ரிலையன்ஸ் உடைய ஜியோக்கு 181 ரூபாய் 70 பைசாவாக இருந்தது. வோடஃபோன் ஐடியாவுக்கு 146 ரூபாயாக இருந்தது. 3 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. 15லிருந்து 31% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற 3 ஸ்டாக்ஸ். ஐநாக்ஸ் விண்டுக்கு ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்கிற டார்கெட் 185, 30% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மேன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு MK குளோபல் கொடுத்துருக்கிற டார்கெட் 500 ரூபாய், 21% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. டாக்டர் ரெட்டிஸ்க்கு JM ஃபினான்ஷியல் கொடுத்துருக்கிற டார்கெட் 7390 ரூபாய், 15.5% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஹெல்த் கேர் குளோபல் என்டர்பிரைசஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. வைசாக் ஹாஸ்பிட்டல் அண்ட் கேன்சர் ரிசர்ச் சென்டர் பிரைவேட் லிமிடெடை டேக் ஓவர் பண்ணுறாங்க. இதற்காக 4140 மில்லியன் ரூபாய் செலவு செய்கிறாங்க ஹெல்த் கேர் குளோபல் என்டர்பிரைசஸ். ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு மோதிலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 730 ரூபாய். முந்தின க்ளோஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 31% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நியோஜன் கெமிக்கல்ஸில் ஒரு பெரிய டீல் நடந்திருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. ப்ரொமோட்டர்ஸ் ஷேர்ஸை விற்பனை செய்துள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. 12.56% ஸ்டேக்கை ப்ரொமோட்டரான ஹரிதாஸ் கனானி விற்பனை செய்திருக்கிறாரு. 241 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 15 லட்சம் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாருன்னு எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். JP அசோசியேட்ஸ் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல், இன்சால்வென்சி ப்ரொசீடிங்ஸ் போய்கொண்டிருக்க கம்பெனி மீது 31 கிரெடிட்டர்ஸ் கிட்டத்தட்ட 53,000 கோடிகள் அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. திரும்ப தர வேண்டும். அந்த கிளைம் அமௌண்ட் வந்து 53,000 கோடி ரூபாய். NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். யார் அதிகமாக கொடுத்துருக்கிற கிரெடிட்டர்ஸ்னு பார்க்கும்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ICICI பேங்க், IDBI பேங்க் மற்றும் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரொபோசலை கொடுத்துருக்காங்க. அதன்படி முதற்கட்டமாக 200 கோடி ரூபாய் கட்டுவதாகவும், அடுத்தது 16,000 கோடிகள் அடுத்த 18 வாரத்துக்குள்ளார கட்டுவதாகவும் ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட் ஆஃபரை கொடுத்துருக்காங்க. கிரெடிட்டர்ஸ் அதை ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்களான்றது சரியாக தெரியலைங்க. அதற்கான இன்னும் கிளாரிட்டி கிடையாது. ஆனால் ஒன் டைம் செட்டில்மெண்ட் ஆஃபர் JP அசோசியேட்ஸ் வழங்கி இருக்கிறாங்க. இந்த கம்பெனிகள் எவ்வளவு கடன் கொடுத்துருக்காங்கன்ற அந்த லிஸ்ட்டும் அதே மணி NDTV ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 15,464 கோடி ரூபாய், ICICI பேங்க் 9,203 கோடி ரூபாய், IDBI பேங்க் 5,794 கோடி ரூபாய், LIC 3,021 கோடி ரூபாய். HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து நோட்டீஸ் கிடச்சிருக்கு. டேக்ஸ் கட்ட சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கு. 1,495 கோடி ரூபாய், அதற்கான இன்ட்ரெஸ்ட் 592 கோடி ரூபாய் கட்ட சொல்லி ஆர்டர் வந்திருப்பதாக HDFC லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. இதில் அரித்மெட்டிக் எரர்ஸ் இருப்பதாக கம்பெனி சொல்லியிருக்கிறாங்க. அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போகிறதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க HDFC லைஃப் இன்சூரன்ஸ். ஹிந்துஸ்தான் யூனிலீவருக்கு ஷேர்கான் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2,725 ரூபாய். தற்போதைய லெவலிருந்து 10% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கொச்சின் ஷிப்யார்ட் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், நார்வேலேருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 1,100 கோடி ரூபாய் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட். வக்ராஞ்சி லிமிடெட் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. அவங்க மறுபடியும் வார்டெக்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட்டில் முதலீடு செய்துட்டு இருக்கிறாங்க. நம்ம பார்த்துட்டு இருந்தோம் சில தினங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி அவங்க ஸ்டேக்கை உயர்த்திக்கிட்டே வந்தாங்க இந்த கம்பெனியில். இது வந்து ATM உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனின்னு நினைக்கிறேன். இந்த வார்டெக்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் அவங்களுடைய ஸ்டேக்கை 78%லிருந்து இப்போ 93% உயர்த்தி இருக்கிறாங்க. கூடுதலாக கிட்டத்தட்ட 15% வாங்கியிருக்கிறாங்க. இதற்காக 5.6 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க வக்ராஞ்சி லிமிடெட். மோதிலால் ஓஸ்வால் அவங்களுக்கு பிடித்த 5 ஆட்டோ ஸ்டாக்ஸோடைய பெயர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், மாருதி சுசுகி, அசோக் லேலண்ட், கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன், ஹாப்பி ஃபோர்ஜிங்ஸ் மற்றும் சம்வதனா மதர்சன் இன்டர்நேஷ்னல். காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. பூனேல 11 ஏக்கர் நிலத்தை வாங்கி இருக்கிறாங்க. இது வழியாக அமைக்கக்கூடிய ப்ராஜெக்ட்லேருந்து 1,800 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி குறித்து CNBC TV18லேருந்து கிடைத்த தகவல், அவங்க ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. டிவிஎஸ் கிரெடிட் சர்வீஸில் அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 80.53%லிருந்து 80.69% உயர்த்துறாங்க. 283 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக CNBC TV18லேருந்து கிடைத்த தகவல். ஐநாக்ஸ் விண்டுக்கு ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் கொடுத்திருக்கிற டார்கெட் 185 ரூபாய். தற்போதைய லெவலில் இருந்து 30% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது.
சமை ஹோட்டல்ஸில் ஒரு பெரிய டீல் நடந்ததுன்ற தகவல் நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ப்ளூம்பர்க்லேருந்து கிடைத்த தகவல் என்னென்னா, ஜிடிஐ கேபிட்டல் ஆல்ஃபா 5% ஸ்டேக்கை விற்பனை செய்துள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6.24% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க மார்ச் 30 வரைக்கும். அதில் 5% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாங்க. ப்ளூம்பர்கில் சொல்லியிருக்கிறாங்க 1.03 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்கன்னு. யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க? அதில் சிலர் ஐசிஐசிஐ புடென்ஷியல் 0.97% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க, 21 லட்சம் ஷேர்ஸ். அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி 0.4%, அதாவது 11 லட்சம் ஷேர்ஸ். மார்கன் ஸ்டான்லி ஏஷியா சிங்கப்பூர் 30.9 லட்சம் ஷேர்ஸ், அதாவது 1.4%. அல்ட்ராடெக் சிமெண்ட் அண்மையில் இந்தியா சிமெண்ட்ஸில் ஸ்டேக் வாங்கியிருந்தாங்கன்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ என்டிடிவியில் சில அனலிஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போதைக்கு அல்ட்ராடெக் சிமெண்ட் வாங்கியிருக்கிறது நான் கண்ட்ரோலிங் ஸ்டேக் தான் வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் அந்த கம்பெனி இந்தியா சிமெண்ட்ஸை டேக் ஓவர் பண்ணலவங்க, ஆனால் நான் கண்ட்ரோலிங் ஸ்டேக்கை வாங்கியிருக்கிறாங்க. இது முதற்கட்டமாக பார்க்குறாங்க அனலிஸ்ட். அடுத்த கட்டமாக முழு கம்பெனியும் அவங்க டேக் ஓவர் பண்ணுவாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்னு அனலிஸ்ட் கருதுறாங்க. மோத்திலால் ஓஸ்வால் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கு எதிர்பார்க்குற டார்கெட் 13,300 ரூபாய். தற்போதைய லெவலிருந்து 14% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எம்கே குளோபல் ரிசர்ச் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்குற டார்கெட் 11,200, அதாவது தற்போதைய லெவலிருந்து 4.4% கீழே போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த முரண் இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்தது சிட்டி ரிசர்ச் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 11,500 ரூபாய், 3% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றமும் செய்யாமல் விட்டிருப்பதாக சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த தகவல். இது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் குவார்ட்டருக்கானது. சிலது என்னன்றது பார்த்துலாம். சுகன்யா சமருதிக்கு 8.2%. பொதுவாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் அதிகமாக வட்டி கொடுக்குறாங்க. 3 ஆண்டிற்கான டேர்ம் டெபாசிட்டுக்கு 7.1%, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு 7.1%, போஸ்ட் ஆஃபீஸ்க்கான சேவிங் ஸ்கீமுக்கு 4% விட்டுருக்காங்க. முழு பட்டியலும் அதே மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டியல் தான் இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அதிகமாக கொடுத்துருக்கிறது சுகன்யா சமருதிக்கு 8.2%. அதே போல சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமுக்கும் 8.2% வழங்கியிருக்கிறாங்க. ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் மற்றும் டாக்டர் ரெட்டிஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த தகவல். 2 கம்பெனியுமே ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. கோ மார்க்கெட்டிங் பண்ணுவதற்கு எந்த மருந்து, பிரஸ்ட் கேன்சர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து கோ மார்க்கெட்டிங் செய்வதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம். இது வழியாக ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் அவங்களுடைய மார்க்கெட்டிங் வழியாக பண்ணக்கூடிய பிராண்ட் நேம் சிக்ரிமா, டாக்டர் ரெட்டிஸ் செய்யக்கூடியது வோமேக் அப்படின்ற பிராண்ட் நேமில் அவங்க மார்க்கெட்டிங் பண்ண போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டாக்டர் ரெட்டிஸ் இப்போது செமி எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸை வாங்குறாங்க ஜைடஸ் கிட்ட இருந்து. ஸோ ஜைடஸ்க்கு லைசன்ஸ் உரிமத்திற்காக பணம் கட்டுவாங்க டாக்டர் ரெட்டிஸ். அது மட்டும் இல்லாமல் சேல்ஸுடைய மைல்ஸ்டோன் பேஸ்டாகவும் ஜைடஸ்க்கு டாக்டர் ரெட்டிஸ் பணம் கட்டுவாங்க அப்படின்றது என்னுடைய புரிதல். HCL டெக்னாலஜிஸில் ஒரு பெரிய டீல் நேற்று நடந்ததுன்ற தகவல் நம்ம பார்த்ததும். இப்போ எக்கனாமிக் டைம்ஸ் மற்றும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலிருந்து கிடைத்த தகவல். ஃபிடலிட்டி ஃபண்ட்ஸ் விற்பனை செய்திருக்கிறாங்க. 1,788 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. அதாவது 1.24 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் விற்பனை செய்திருக்கிறாங்க. 0.46% ஸ்டேக். யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க? ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. அதில் சிலரை பார்க்கலாம். பிளாக்ஸ்டோன் அக்வா மாஸ்டர் சப் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. சிட்டி குரூப் குளோபல் மார்க்கெட்ஸ் மொரீஷியஸ், காப்தால் மொரீஷியஸ் இன்வெஸ்ட்மெண்ட், கோல்ட்மன் சாக்ஸ் சிங்கப்பூர், ஐசிஐசிஐ புடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட், கோடெக் மஹிந்திரா மியூச்சுவல் ஃபண்ட், மார்கன் ஸ்டான்லி ஏஷியா சிங்கப்பூர், எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட், சொசைட்டி ஜெனரல் இவங்க எல்லாமே வாங்கியிருக்கிறாங்க HCL டெக்னாலஜிஸில் ஸ்டேக் நேற்று. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.